சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்தில் அரங்கேறிய கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாங்குநேரி சம்பவத்தின் ரத்த ஈரம் காய்வதற்குள் அதே போன்றதொரு தாக்குதல் மீண்டும் நடந்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். இது திமுக அரசின் நடவடிக்கையை கண்டு குற்றவாளிகள் யாரும் பயந்த மாதிரியே தெரியவில்லை என்பதை காட்டுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சிவகங்கை சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரனும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நயினா நாகேந்திரன், திமுக அரியணை ஏறிய நாள் முதல் இடம், பொருள் குறித்த எவ்வித பயமுமின்றி முழு சுதந்திரத்துடன் குற்றவாளிகள் சுற்றித் திரிகின்றனர். இதனால் சாமானிய மக்கள் அச்சத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன், தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும், மக்கள் பாதுகாப்பை புறந்தள்ளிவிட்டு விளம்பர பணிகளில் மும்முரம் காட்டி வரும் திமுக வரும் தேர்தலில் வரலாற்று தோல்வியை சந்திப்பது உறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நாங்குநேரி, சிவகங்கை சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்டம் ஒழுங்கில் முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல சிவகங்கையிலும் ஒரு கிராமத்தில், இடைக்காட்டூர் என்கிற கிராமத்தில் புகுந்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதை கண்டும் காணாமல் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டு வருவதுதான் காரணம். தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக பெண்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம்.